நல்ல சூடாக க்ரீமியாக இருக்கிற மலாய் பால். ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இந்த மலாய் பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிக் ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப சின்ன கடை தான். ஆனால் நைட்டு 10-11 மணி வரைக்கும் கூட நல்ல கூட்டம் இருக்கும். எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு இந்த மலாய் பால் வாங்கி குடிச்சிருப்பாங்க. நாங்களும் வந்து இதை குடிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மழை காலம்னா கேட்கவே வேணாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பெரிய பேனில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கணும். இப்போ வந்து பர்னர் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ். அவங்கெல்லாம் பெரிய கடாயில் 40-50 லிட்டர் அளவுக்கு கூட பால் வச்சு செய்வாங்க. நம்ம இப்போ சும்மா இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இப்படி பால் இதுவான உடனே அழகாக இது மாதிரி ஏடு பிரிஞ்சு வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓரமாக தள்ளிக்கிட்டே வர ஆரம்பிக்கணும். சிம்மில் தான் வச்சு செய்யணும். இதில் வந்து முக்கியமான 2 டிப்ஸ் தான் நமக்கு. மெயினாக வந்து பால் வந்து அடிப்பிடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து புகை ஸ்மெல் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் இந்த மொத்த குக்கிங் ப்ராசஸுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பால் நல்லா திக்காகிட்டுருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் தேவையான நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10, பாதாம் பருப்பு வந்து அது ஒரு 10, அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய். இது எல்லாமே ட்ரையாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த கப்பில் இந்த அளவுக்கு வந்து அரைச்ச நட்ஸ் இதெல்லாம். இதை வந்து அந்த சிம்லா இருக்கிற பால்லே வந்து நம்ம நல்லா கலந்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பால் பருப்பு இதெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சுட்டு இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அவ்வளோதான். அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த பருப்பு, சர்க்கரை, பால் எல்லாம் கலந்து வந்த பிறகு கொஞ்சோண்டு இந்த குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை இந்த டைம் நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது எல்லாமே இப்படி சேர்ந்து கலந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த ஏடு க்ரீம் எல்லாம் வந்து கார்னர்ஸுக்கு போயிடுச்சு. நடுவில் பால் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா? இதுதான் கரெக்ட் டைம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் டம்ளரில் இந்த ஏடெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிட்டு நல்லா சூடாக கொதிக்க இருக்கிற பாலை வந்து முதல்ல எடுத்து இந்த டம்ளரில் ஊற்றிடுவாங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சூடான பால் பிடிக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. பால் ரொம்ப கொதிக்க இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் பால் ஊற்றின பிறகு அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு வந்து மலாய் வந்து ஆட் பண்ணுவாங்க. மேலே அந்த ஏடு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஏடு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே ஃபுல்லாக நம்ம குடிக்கும்போது ஏடு மட்டும்தான் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், அந்த பாலோட சூடுக்கு வந்து அதுக்கு மேலேயும் ஒரு க்ரீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஹாட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.